உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள். இன்னைக்கு ஒரு அழகான புத்தகத்தை பற்றிய ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறேன். பொதுவாகவே ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த புக்ஸ் ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னாங்க. நல்ல நண்பர்கள் யார் என்றால் நாம் வச்சிருக்கிற புத்தகம் தான் நல்ல நண்பர்கள்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தினுடைய ஒரு சிறப்பை நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதில் நான் ரொம்ப நாளாக ஒரு விஷயம் மனசுக்குள்ளேயே ஓடிட்டு இருந்துச்சு. என்ன அந்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா, எதிர்ச்சியாக ஒரு ஹிந்தி படத்தினுடைய ஒரு விஷயத்தை டப்பிங்கில் தமிழில் பார்த்தேன். அந்த படத்தை பார்க்கும்போது என்னுடைய கனவுகளை துளைத்த மாதிரி எனக்கு ஒரு கஷ்டம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திரைப்படம் தான். அந்த திரைப்படத்தினுடைய பேரை நான் சொல்லிட்டாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன்ற விஷயம் உங்களுக்கு புரியும். அது என்ன திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12th ஃபெயில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம் தான். இந்தியில் எடுக்கப்பட்ட படம், ஆனால் அது தமிழில் எடுத்துருக்குறாங்க. அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு சுவாரஸ்யமான தகவலெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அந்த ஒரு அழகிய கிராமம், அந்த கிராமத்தில் ஒரு பையன் தேர்வு எழுத போகிறான். தேர்வு எழுதுறதுக்கான சிறு முயற்சிகளை எடுத்துகிட்டு இருக்கான். ஆனால் அவனால் அந்த தேர்வில் தேர்ச்சி பெறவே முடியல. அதையும் தாண்டி அந்த கிராமம் முழுவதுமே ஒரு தவறான வழிமுறைகளை கையாண்டு தேர்வுகளை எழுத முயற்சி செய்கிறாங்க. ஆனால் இவனும் அந்த மாதிரி தான் இருந்தான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு சில பரிட்சயமான விஷயங்கள்லாம் அவனுக்கு கஷ்டமாக தோணுச்சு. ஆனால் அப்போது ஒரு இன்ஸ்பெக்டர் உள்ளே வராரு. அந்த நேரத்தில் அந்த பையன் அவங்ககிட்ட கேட்குறாரு, என்னென்னா, நான் எப்படியாவது முன்னேறணும், உங்களை மாதிரி நான் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஆகணும், அதுக்கு ஏதோ வழி இருந்தால் சொல்லுங்கள் நான் கேட்குறேன். அதுக்கு அவர் சில வழிமுறைகள் சொல்கிறார். அவர் ஒன்றே தான் சொல்கிறார், இந்த மாதிரி தவறான வழிமுறைகளை கையாண்டு நீ தேர்வு எழுதக்கூடாது, நல்ல முறையில் தேர்வு எழுதுனா கண்டிப்பாக என்ன மாதிரி வரலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதன் பிறகு அந்த பையன் என்ன பண்ணுறேன்னா, நிறைய முயற்சிகள் செய்கிறான், போராடுறான். போராடி ஐபிஎஸ் ஆக வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அவனுக்கு இருந்தது. ஆனால் கடைசியில் அந்த படத்தினுடைய கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு பெரிய ஐஏஎஸ் அதிகாரியாக மாறி வருவான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படத்துடைய முக்கியமான விஷயங்கள். சரி, உடனே என்ன பண்ண, அந்த திரைப்படத்தை அன்னையிலேருந்து நான் சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் எதுன்னா அந்த 12th ஃபெயில் என்று சொல்லக்கூடிய படத்தை தான் நான் சொல்லுவேன். உடனே என்ன பண்ண, நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன். அது மாதிரியான ஒரு புத்தகம் ஒன்று கிடைச்சிச்சு. அந்த புத்தகம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வச்சிருக்கிற இந்த 12th ஃபெயில் அப்படின்ற ஒரு புத்தகம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுச்சு. இதுதாங்க நான் வாழ்க்கையில் ரொம்ப மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிட்ட ரெண்டு விஷயம். ஒன்று, நான் பார்த்த அந்த படம், அந்த படத்தை சார்ந்தே இருக்கிற இந்த புத்தகம் 12th ஃபெயில் அப்படின்னு. ஸோ படம் பார்த்துட்ட பிறகு இந்த புத்தகத்தை நம்ம படிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் இந்த புத்தகத்தை வாங்கினேன். நிறைய நேரம் கிடைக்காதனால ஒரு சில பகுதிகள் மட்டுமே இந்த புத்தகத்தில் படித்தேன். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதி என்னென்னா, அந்த கிளைமேக்ஸில் அவன் பேசக்கூடிய விஷயங்கள், அந்த விஷயத்தை அழகாக இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக படித்தும் பார்த்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புத்தகம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னா ஆங்கிலத்தில் தான் இருக்கும். அந்த பேஜில் தான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு. அதை நீங்கள் பார்க்கலாம், நான் படித்து காட்டுறேன் பாருங்கள். அந்த இன்டர்வியூவில் நடந்த சீனு அழகாக ஆங்கிலத்தில் கொடுத்துருக்குறான். நீங்கள் இதை அழகாக பார்க்கலாம். ஸோ ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்கள். இதில் பார்த்தீங்கன்னா, would you like to have some water அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. மனோஜ் saw the glass but you don't have the courage to drink. உனக்கு அந்த தண்ணி எடுக்க தைரியம் இல்லையா அப்படின்னு பேசுகிறாங்க. உடனே the silence fell over the room for few seconds. கொஞ்சம் நேரம் ரொம்ப எல்லாம் அந்த இன்டர்வியூவில் கேட்குறவங்க எல்லாருமே கொஞ்சம் அமைதியாகிட்டாங்க, அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே. உடனே மனோஜ் கேட்குறான், சார் ஐ கான்ட் ட்ரிங்க் திஸ் வாட்டர், என்னால் இந்த தண்ணியை குடிக்க முடியாது. இஸ் இட் அப்ரப்ட்லி, ரொம்ப அமைதியாக சொன்னான். எவ்ரி ஒன் வாஸ் பேஃபல்ட் பை ஹிஸ் பிஹேவியர். ஏன் உனக்கு தண்ணி வேணான்ற அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. நோ சார், தட் வாட்டர் இஸ் க்ளீன், தண்ணி சுத்தமாக தான் இருக்குது, பட் ஐ டோன்ட் ட்ரிங்க் ஃப்ரம் கிளாஸ். நான் தண்ணி அந்த கிளாஸில் இருந்தால் குடிக்க மாட்டேன், எனக்கு கண்ணாடி டம்ளர் இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். அது ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கிறாங்க. ஐ ப்ரிஃபர் ஸ்டீல் டம்ளர், இ பொலைட்லி ஆன்சர்ட். ரொம்ப அமைதியாக ஸ்டீல் டம்ளரில் தண்ணி கொடுங்க, நான் குடிக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய விஷயத்தை சொன்னான்.
உடனே அந்த இன்டர்வியூனுடைய மெயின் அந்த ஆஃபீஸர் யாருன்னா அந்த சினிமாவில் வந்த கதை தான் டாக்டர் மேத்தா. he didn't get him asked in the rather annoyed tone. ஏன் உனக்கு அதில் பிடிச்சா என்ன? if you want to drink water why do you bother about the tumbler? தண்ணி வேணும்னா நீ ஏன் டம்ளர் பற்றி யோசிக்கிற, தண்ணி க்ளீனாக தான் இருக்கு அப்படின்னு இவர் ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பேசுகிறார். பட் மனோஜ் சொன்னான், Manoj answered, I want to say the important thing is the water, not the container. நான் தண்ணியை பற்றி தான் சார் பேச போகிறேன், அந்த கண்டெய்னர் பற்றி எனக்கு அவசியம் இல்லை. If the water is clean, it doesn't matter whether it is in glass or in steel tumbler. எனக்கு தண்ணி தானே முக்கியமோ தவிர அது டம்ளரில் என்னென்ன இருக்குது, இல்லை ஸ்டீல் டம்ளரில் இருந்தால் என்ன இருக்குது, கண்ணாடி கிளாஸில் இருந்தால் என்ன இருக்குது, அதே தான் இந்த இடத்துல அவங்க சொல்ல வராங்க. என்னன்னா அந்த இன்டர்வியூவில் அவங்க கேட்கும்போது நீ தமிழ் மீடியம் தானே படித்த அப்படின்னு அவர் கேட்டதுக்கு அவர் இந்த மாதிரி அந்த மனோஜ் ஆன்சர் பண்ணுறான். என்னென்னா உங்களுக்கு தேவை தண்ணி தானே சார், அந்த மாதிரி உங்களுக்கு தேவை நல்ல ஆளு தானே தேவை. நான் எந்த மீடியத்தில் படித்தேன் உங்களுக்கு என்ன, நான் தமிழில் படித்தேன்னா இங்கிலீஷில் படித்தேன்னா ஹிந்தியில் படித்தேன்னா எனக்கு தேவை அந்த ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்க வேண்டியது தான். அந்த போஸ்ட்டுக்கு தேவையான விஷயத்த நான் செஞ்சுருக்கேன், நான் பாஸ் பண்ணிக்கிறேன். நான் எந்த மீடியத்தில் படித்தேன்னா சார், ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் அப்படின்னு தன்னுடைய ஒரு விஷயத்தை தெளிவாக அந்த காட்சியில் அவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயத்த அழகாக இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த புத்தகத்தை ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை, நம்ம நிறைய படிக்கணும் அப்படின்ற ஆர்வத்தில் இந்த புத்தகத்தில் நிறைய பகுதிகளை நான் படித்தேன். அதில் ஒரு முக்கியமான பகுதியை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் நான் பார்த்த காட்சி, அதுக்கான விளக்கத்தை இவங்க புத்தகத்தில் சொல்லியிருக்கிறாங்கன்ற ஒரு விஷயந்தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ இது ஒரு நல்ல புத்தகம். வாழ்க்கையில் நல்ல புத்தகத்தை வாங்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இந்த புத்தகத்தை வாங்குங்க. இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த படத்தை பாருங்கள். அந்த படத்தை பார்த்துட்டு அதன் பிறகு இந்த புத்தகத்தை படிங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த படம் தமிழில் இருக்கும், பட் ஓரளவுக்கு உங்களுக்கு தமிழில் பார்த்துட்டு பிறகு இதில் நீங்கள் ஆங்கிலத்தில் படிக்கும்போது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு பேசிக் இங்கிலீஷ் தான், பட் நல்லா புரியும் உங்களுக்கு. ஓரளவுக்கு உங்களால் அந்த படத்தோட விஷயங்களை இந்த புத்தகத்தில் பார்க்கும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு சிங்க்ரனைஸ் ஆகும், ரொம்ப எளிமையாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடித்த புத்தகம் எதுன்னு கேட்டிங்கன்னா இதுதான் சொல்லுவேன். நான் இன்னும் முழுமையாக படிக்கலை, ஆனால் அந்த சீனில் இருக்கிற ஒரு விஷயத்தை இந்த புத்தகத்தில் இருக்கான்னு பார்க்கறதுக்காக தான் இந்த வீடியோவே. ஸோ எடுத்து பார்த்தா ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. உண்மையிலே லைஃப்பில் பார்க்க வேண்டிய படம் எதுன்னு கேட்டால் 12th ஃபெயில்னு சொல்லுவேன். படிக்க வேண்டிய புத்தகம் எதுன்னு கேட்டிங்கன்னா 12th ஃபெயில்னு சொல்லுவேன். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான படம். நான் ஏன் இதை சூப்பர்னு சொல்கிறேன்னா அந்த காட்சிகள் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த புத்தகத்திலும் நிறைய விஷயங்கள் அதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இதையே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கான விடை ஆல்ரெடி அரசாங்கமே இந்த படத்துக்கு ஒரு தேசிய விருது கொடுத்துட்டாங்க. என்னென்னா த பெஸ்ட் ஆக்டர் அப்படின்ற ஒரு ஆக்டர் அவார்டை இந்த படத்தில் நடிச்சிருக்கிற மனோஜ் என்ற ஒரு கதாபாத்திரத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. உண்மையிலே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதாவது நான் மனசார நினைச்சேன் சூப்பர் படம் அப்படின்னு நினச்சேன், ஆனால் இன்னைக்கு அரசாங்கமே அது சூப்பர் படம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த படமும் சரி இந்த புத்தகமும் சரி, நான் அந்த படத்தையும் நான் பார்த்துருக்குறேன், இந்த புத்தகத்துலையும் சில விஷயங்கள் படிச்சிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த விஷயங்கள் ஓரளவுக்கு புரியும் நினைக்கிறேன். தயவுசெய்து இந்த புத்தகத்தை படிப்பதற்கான முயற்சிகள் செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் என்று நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ எதற்கான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக மனசில் ஓடிட்டு இருந்துச்சு, நம்மளுக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்தை மக்களுக்கு சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த படமும் சரி இந்த புத்தகமும் சரி. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான தகவல்கள் என்னோடய சேனலில் நிறைய வீடியோ நான் போட்டிருக்கிறேன். ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு விதமான வியூஸில் தான் இருக்கும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா செய்தியாக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி புக்குங்களாக இருக்கலாம், இல்லை 80s 90s வீடியோஸ் போட்டிருப்பேன், இல்லை ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போடுறேன். பட் ஆனால் என்னுடைய வியூ என்னன்னா ஒரே மாதிரியாக இல்லாமல் நிறைய விஷயங்கள் சொல்லணும் அப்படின்றது தான் என்னோடய சேனலோட பேரே பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் மணிஸ் வியூ அப்படின்னு தான் வச்சுருக்கிறேன். அப்போ என்னுடைய வியூ, அதாவது இந்த புத்தகத்தை பற்றிய வியூ, இந்த விளையாட்டை பற்றிய வியூ, இல்லை ஒரு வாழ்க்கையை பற்றிய வியூ, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் என்னுடைய வியூவுக்கு என்ன இருக்குன்ற விஷயத்தை சொல்கிறதுக்காக தான் சேனலை ஆரம்பிக்கும் போதே நான் அந்த மாதிரி ஆரம்பித்தேன். ஸோ ஒரு சில நேரங்களில் கிரிக்கெட் போடுவேன், சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸை போடுவேன், ஒரு சினிமா பாடல். ஸோ மனிதனுடைய வியூ எப்பயுமே ஒரே மாதிரி இருக்காது, வெவ்வேறு வகையான சிந்தனைகள்.
அதனால் ஒவ்வொரு முறையும் வேறு வேறு விதமான தகவல்களை நான் பரிமாறுவது வழக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். நன்றி.